بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة للذكر. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: الصلاة عماد الدين. أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்கள் அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்ல புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத உணவாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கு மொழியாக தோன்றிய உத்தம தூதர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை பிரதானம் பின்பற்றி வாழ்ந்த வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று வருகை கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே நம்மவர்களுடைய தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் இறைவனுக்கு பிடித்ததாக இருந்தது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானார். ஆமீன். வாழக்கூடிய காலம் சிரமம். இக்காலகட்டத்திலே நோயோடு இல்லாத வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் அவனை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானார். ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்து வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்து வகீனா அஸாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மூமின்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த வார்த்தைகளை பேசுகின்றோமோ, எந்த வார்த்தைகளை கேட்கின்றோமோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே ஒரு பிரதிநிதிகளாக படைத்திருக்கின்றோம் என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். உங்களுக்கு தேவையான அனைத்து உபகாரங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லீம் கலிமா சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய அடுத்த கடமை தொழுகை என்பதாக குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான நம் சமுதாயம் எவ்வளவோ விஷயங்களில் தன்னுடைய செயல்களை செயலாற்றி கொண்டிருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுத்த குறிப்பாக முதல் கடமை என்பதாக சொல்லலாம். கலிமா சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அடுத்த மனிதர்கள் வாழக்கூடிய கடமை தொழுகை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார். இந்த தொழுகையை மறந்தவர்களாக, மறதியாளர்களாக இந்த சமுதாயம் இருப்பதின் காரணமாகத்தான் இஸ்லாமியர்கள் பல விஷயங்களில் பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை குர்ஆனின் வாயிலாக நாம் தெளிவாக புரிய முடிகின்றது. முதலிலே தொழுகை என்றால் என்ன என்பதை பெருமக்களே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலா, அரபிகளை சொல்லுவார்கள், தொழுகை என்று சொன்னால் சேர்ப்பது, அதாவது சலாத்துல் பைனல் அப்தி வ ரப்பி. இந்த சலாத்துக்கு மானா எழுதும்போது விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள்,
அல்லாஹ்வையும் அடியாரையும் சேர்த்து வைப்பதுதான் இந்த தொழுகையினுடைய மக்சத் நோக்கம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். நம்மீது குறிப்பிடப்பட்ட ஒரு கடமை இருக்கின்றது என்று சொன்னால் பெருமக்களே அது தொழுகை தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காண்பிப்பான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. நேரம் குறிப்பிடப்பட்ட நேரத்தில் இந்த தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதாக குர்ஆன் தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இந்த தொழுகையினுடைய விஷயத்திலே பெருமக்களே யாருக்கும் விதிவிலக்கு என்பது கிடையாது. ஏழையாக இருக்கலாம், அல்லது பணக்காரராக இருக்கலாம், வயோதிகர்களாக இருக்கலாம், அல்லது இளைஞர்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், அல்லது பெண்களாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், அல்லது தொழிலாளியாக இருக்கலாம், ஆட்சியாளராக இருக்கலாம், அல்லது குடிமக்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் தொழுகை என்பது மோமினாகப்பட்ட முஸ்லீமாகப்பட்ட ஒவ்வொரு ஆண் பெண் மக்களுக்கும் கடமை என்பதாக குர்ஆன் தெளிவாக பெருமக்களை சொல்லி காட்டுகின்றது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. அதிலே சில விதிவிலக்கு கொடுக்கப்பட்ட நபர்கள் யார் என்று சொன்னால் மஜ்னூன், சுய புத்தி இல்லாதவர்கள், பைத்தியக்காரர்கள், அதே போன்று தொடக்கமுள்ள பெண்கள். தொடக்கமுள்ள பெண்களுக்கு கூட ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய சட்டம் என்னவென்று சொன்னால் இவர்களுக்கு விதிவிலக்குத்தான். ஆனால் அவர்கள் அந்த தொடக்கை முடித்த பிறகு, நிறைவேற்றிய பிறகு என்ன செய்ய வேண்டும்? தொழுதே ஆக வேண்டும் என்பதாக குர்ஆன் தெளிவாக பெருமக்களே சொல்லி காட்டுகிறது. எந்த அளவு இந்த தொழுகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுக்கடுக்காக தன்னுடைய வசனத்திலே பதிவு செய்கிறார் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அநேகமான பொன்மொழிகள் இந்த தொழுகை பற்றியதாகத்தான் இருக்க முடியும். இவர்களை தவிர்த்து நோயாளியாக இருக்கின்றனர் என்று சொன்னால் அந்த நோயாளிகளுக்கு கூட தொழுகை கடமை கட்டாயம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆழமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவான், யுத்த களத்தில் இருந்தாலும் சரி, ஒரு யுத்த களத்தில் இருந்தாலும் சரி பெருமக்களே, அந்த யுத்த களத்திலும் கூட தொழுகை கடமை கட்டாயம் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. நம்மளுடைய காலத்தில் அந்த யுத்த களம் என்பது இல்லாமல் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். யுத்த களத்தில் உயிர் போகக்கூடிய நேரத்தில், வாள் கழுத்துக்கு வரக்கூடிய நேரத்திலும் கூட தொழுகை கடமையாகிவிட்டது என்று சொன்னால் அந்த யுத்தத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் தொழுகை என்பது கட்டாயம் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. வல்லதீன கஃபரு லவ் தஅஃபுரூன அன் அஸ்லிஹத்திக்கும் வஅத்தியத்திக்கும் ஃபயமீதுன அலைக்கும் வாஹிதா. அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய ஆயுதத்தையும் பொருட்களையும் நீங்கள் என்ன செய்ய? பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அலைக்கும் இல்லத்த வாஹிதா. கொஞ்சம் கவனமில்லாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக மில்லத்த வாஹிதா நீங்கள் என்ன செய்ய? உங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி வல்லதீன கஃபரு யஹூதியர்கள் குஃபார்கள் விரும்புகின்றார்கள் என்பதாக குர்ஆன் சொல்லிவிட்டு சொல்கின்றது. இந்த நேரத்திலும் கூட உங்களுக்கு என்னது? தொழுகை என்பது கடமை கட்டாயம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் ஹராம் ஷரீஃபில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கின்றார்கள். அபூ ஜஹீல் வரலாறுகளிலே நாம் பார்க்கின்றோம். அபூ ஜஹீல் என்பவன் எவ்வளவு பெரிய இஸ்லாத்திற்கு கொடுமையானவன், அவனுடைய போக்குகள் எவ்வளவு கடுமையாக இருந்ததெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஏறக்குறை. பெருமக்களே, சில நேரத்திலே ஒரு வியாபார போக்கிலே அவன் வியாபாரம் செய்துவிட்டு அவனிடத்திலே அதிகமான பணப்புழக்கங்கள் ஆகும் பொழுது, பணங்கள் அவனுடைய வீடுகளிலே இல்லத்திலே புழக்கங்கள் அதிகமாக்கப்பட்ட போது அவன் எல்லா விஷயங்களிலேயும் அலட்சியம் காட்டக்கூடியவனாக இருந்தான், திமிரு பிடித்தவனாக இருந்தான். எந்த அளவு என்று சொன்னால் ஆழமாக இறங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதை கூட ஏளனமாக சிரித்தான். தொழுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஹரம் ஷரீஃபுக்கு நுழைகின்றார்களோ அதை தடுக்கக்கூடியவனாக இருந்தான். மக்களோடு மக்களாக சேர்ந்து கொண்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த கடமைகளில் முதல் கடமை நாம் எல்லாம் அறிந்த விஷயம். முதல் கடமை தொழுகை. எந்த நேரத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தொழுகையை விட்டதாக வரலாற்றை நாம் எடுத்து பார்க்க முடியாது. இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்தில் கூட ஹதீஸிலே பதிவு செய்கின்றார்கள் பெருமக்களே, தொழுகை எவ்வளவு மோமின்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், கடமை என்று சொன்னால், கட்டாயம் என்று சொன்னால், எந்த நபியை இறுதி தூதர் என்பதாக இந்த சமூகம் விளங்கி வைத்திருக்கின்றதோ, எந்த நபி இந்த உலகத்திலே உருவாகவில்லை என்று சொன்னால் இந்த மார்க்கம் உருவாகி இருக்க முடியாது என்பதாக இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் விலக்கி வைத்திருக்கின்றோம். பெருமக்களே, அல்லாஹ் எந்த நபியை படைக்காவிடில் இந்த பிரபஞ்சத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்பதாக சொன்னானோ, அப்படிப்பட்ட நபியினுடைய மௌத்தை வரலாறுகளிலே விரிவுரையாளர்கள் பதிவு செய்கின்றார்கள். கடைசி சக்ராத்துடைய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபத்தை உதடுகள் அசைந்தது. ஷஃபத்தை சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக தன்னுடைய உயிரை பணயம் வைக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரை எடுக்கக்கூடிய தருணத்திலே இந்த சமூகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போகின்றார்கள் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் திகைத்தார்கள். என்ன அவருடைய வாய் ஷஃபத்தை உதடுகள் அசைகின்றது என்பதாக ஏதோ வசியத்தை சொல்ல விரும்புகின்றார்கள். இந்த உலகத்திற்கு, இந்த சமூகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு வசியத்தை விரும்புகின்றார்கள், ஏதோ ஒரு விஷயங்களை சொல்ல விரும்புகின்றார்கள். என்னவென்று காதிலே சென்று கேட்போம் என்பதாக சில சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயினுடைய அந்த ஷஃபத்தை உதடுகளிலே தன்னுடைய காதை வைத்து கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரூஹ் எப்படி பிரிந்தது என்று சொன்னால் வரலாறுகளிலே பதிவு செய்கின்றார்கள். பெருமக்களே, அஸ்ஸலாத் அஸ்ஸலாத், தொழுகை தொழுகை தொழுகைதான் என்னுடைய இறுதி பேருரை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உதடுகள் அசைந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரூஹும் பிரிந்தது என்பதாக வரலாறுகளிலே குறிப்பிடுகின்றார். பெருமக்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் தொழுகையை இந்த மூமினாகப்பட்ட இஸ்லாமியர்கள் எந்த அளவு கடமை என கருத வேண்டும் என்பதை பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, பெரியவர்களும் சரி, அந்த தொழுகையை எந்த அளவு கடமை என கட்டாயம் என நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஏதேதோ விஷயங்களுக்காக வேண்டி, உலக ரீதியான விஷயங்களுக்காக வேண்டி, குடும்ப ரீதியான விஷயங்களுக்காக வேண்டி என்னென்ன விஷயங்களையோ செய்யக்கூடிய இந்த சமூகம் அஸ்ஸலாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பொருளாதாரத்தை இப்படித்தான் தீட்ட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகம் கல்வி ஞானத்தை இப்படித்தான் புகட்ட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு புகட்டினார்கள் என்று சொல்லக்கூடிய சமூகம், அந்த நபியினுடைய வார்த்தை கடைசி அந்த ஜாலங்கள் ஷஃபத்தை உதடுகள் அசைந்த வார்த்தைகள் அஸ்ஸலாத் அஸ்ஸலாத். எந்த நேரத்தில் இருந்தாலும் சில நபர்களை தவிர, பைத்தியக்காரர்களை தவிர, மாதவிடாய் பெண்களை தவிர, குடும்பவியல் பெண்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விஷயங்களை தவிர எல்லா நேரங்களிலும் தொழுகை என்பது கட்டாயம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு தீட்டி வைத்து சென்றார்கள். அப்படி என்று சொன்னால் பெருமக்களே, இன்றைக்கு நாம் தொழுகாத உணவு மக்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தீட்டு தொடக்குள்ள பெண்கள் மற்ற மனிதர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மஜ்னூனாக இருக்க வேண்டும், பைத்தியக்காரர்களாக இருக்க வேண்டும், தொழுகையை விடக்கூடியவர். குர்ஆன் சொல்லுகின்றது தெளிவாக. பெருமக்களை, குர்ஆன் சொல்லுகின்றது. இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஹரம் ஷரீஃபிலே தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அபூஜஹில் தடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், அரஐதல்லதி, நபியே அரஐதல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா, நபியே நீங்கள் தொழுகுவதை, உங்களுடைய கடமையை பூர்த்தி செய்வதை அவன் தடுக்கின்றான், நீங்கள் அவனை பார்த்தீரா என்பதாக குர்ஆன் பெருமக்களை தெளிவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றது. நாயகமே, அந்த சூராவினுடைய தொடரிலே அல்லாஹ் சொல்லுவான், நாயகமே நீங்கள் கடமையை செய்யுங்கள், அவனை பார்க்காதீர்கள், அவன் தடுக்கின்றான் என்பதற்காக வேண்டி கடமையை பெருமானாரே ஒருபோதும் நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டமைத்து கட்டளையாக கொடுக்கின்றான். அல்லாஹ் சொல்லுவான், கல்லா கல்லா, நாயகமே அப்படி அல்ல, லஇல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅம் பின்னாசியா,
அப்படியல்ல, அவன் விளங்கிக் கொள்ளவில்லையானால் நிச்சயமாக அவன் முன்முற்றியினுடைய முடியை பிடித்து நாம் இழுப்போம். நாயகமே, நீங்கள் ஒருபோதும் தொழுகையை விட்டுவிட வேண்டாம் என்பதாக அந்த நேரத்திலும் கூட தொழுக விடாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியில் விரட்டிய நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன பெருமக்களே? தொழுக வேண்டும். நீங்கள் உங்களுடைய கடமையை பூர்த்தி செய்ய வேண்டும். நான் பார்த்துக் கொள்வேன். இன்றைக்கு சமூகத்திலே பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழுகை என்பதுதான் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ் சொல்கின்றான், தன்ஹா அனில் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான விஷயங்களை விட்டும். அஸ்ஸலாத் தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்களை விட்டும் தீய செயல்களை விட்டும் உங்களை தடுக்கின்றது என்பதாக குர்ஆன் தெளிவாக பெருமக்களை சொல்லி காட்டுகின்றது. ஆனால் இந்த சமூகத்திற்கு பாரமாக இருக்கக்கூடிய ஒரு கடமை என்னவென்று சொன்னால் இன்றைக்கு தொழுகையாக ஆகிவிட்டது. ஒவ்வொரு பள்ளியிலும் நீங்கள் பாருங்கள், ஜும்மாவை தவிர்த்து பெருமக்களே ஒவ்வொரு பள்ளியிலும் பாருங்கள், மற்ற சப்புகளின் நேரங்களில் தொழுகையினுடைய வரிசைகள் எந்த அளவு இருந்து கொண்டிருக்கின்றது. யாருக்காவது தெரியாமல் இருக்கின்றதா? பெருமக்களே, இஸ்லாமியர்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு தொழுகை என்பது கடமை இல்லை என்பதாக யாராவது அறிந்து வைத்திருக்கின்றோமா? இல்லையே. ஏன் இன்னும் ஆழமாக சொன்னால் மற்ற மத சகோதரர்கள் கூட, மற்ற மத துப்புள் கொடி உறவுகள் கூட புரிந்து வைத்திருக்கக்கூடிய கடமை என்ன? வாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் இஸ்லாமியுடைய கடமை அவர்களை அழைக்கின்றது. ஜும்மா நாள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு புனிதம் அவர்களை அழைக்கின்றது என்று விளங்கக்கூடிய அந்த தன்மை கூட இல்லாத சமூகமாக பெருமக்களே இந்த இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் மிகவும் கவலைக்குரிய படக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் இந்த மனித இனம் அலட்சியம் கொள்ளாமல் இருக்கின்றது. பொருளாதாரமாக இருக்கட்டும், குடும்பவியலாக இருக்கட்டும், கல்வி துறைகளாக இருக்கட்டும், என்னென்ன துறைகள் இந்த மனித இனத்திற்கு இந்த பிரபஞ்சத்திலே தேவைப்படுகின்றது பெருமக்களே, அத்துணை துறைகளிலும் ஊக்கம் கொடுக்கக்கூடிய இந்த சமூகம் இந்த தொழுகை எது முதல் அஸ்திவாரம் என்பதாக குர்ஆனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடுக்கடுக்காக சொல்கின்றார்களோ, நீங்கள் தொழுகை விட்டீர்கள் என்று சொன்னால், தொழுகையை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாமினுடைய அடிப்படை கொள்கையை விட்டு விலகுவதற்கு தயாராக இருங்கள் என்பதாக எந்த ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றானோ பெருமக்களே, அல் ஃபருக் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் ஃபருக் பைன ஸலாத்தி வல் காஃபிர் வல் முஸ்லிம் தர்க்கு ஸலாம். ஒரு இஸ்லாமியனுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் வித்தியாசம் காட்டக்கூடிய ஒரு கடமை இருக்கின்றது என்று சொன்னால் அது தொழுகைதான். எல்லா மக்களும், எல்லா ஜாதி மக்களும், எல்லா மத சகோதரர்களும் எல்லா விஷயங்களையுமே செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் என்னவென்று சொன்னால் அவர்கள் கடவுள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய கடமையை பூர்த்தி செய்கின்றார்கள். அது கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், மற்ற மத சகோதரர்களாக இருக்கட்டும், பெருமக்களே அவருடைய கடவுள்களை அவர்கள் வணங்குகின்றார்கள். லக்கும் தீனுக்கும் வலிய தீன். ஆனால் கரெக்டா சரியா வணங்குவாங்க. சிந்தனை செய்து பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், உயர்ந்தவராக இருக்கட்டும், தாழ்ந்தவராக இருக்கட்டும், அவருடைய கடமை அவர்களை அழைத்து விட்டது என்று சொன்னால் சரியாக வணங்குகின்றார்கள். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பெருமக்களே. காலையில் எழுந்தார்கள் என்று சொன்னால் காலை எழுதும் பொழுது அவருடைய கடவுள்களை அவர்கள் தரிசனம் செய்யாமல் அவர்கள் எந்த தொழிலுக்கும் போவதில்லை. இதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியத்தில் நாம் இல்லை, ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆனால் எந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கலிமா சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் இதுதான் உங்களுக்கு முதல் கடமை, இதற்கு பிறகுதான் எல்லா கடமையும் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றதோ அந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு அக்பர் என்று அழைக்கும் பொழுது விரண்டோடி கொண்டிருப்பதை பெருமக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் யார் உயர்ந்தவர்களாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றோம்? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஆயத் இறக்கின்றான், அராய்தல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா, நீங்கள் எப்படியும் என்ன செய்யுங்க, தொழுகுங்க அப்படின்னு சொல்லு. ஏன் ஒரு நரம்பை பிடிச்சு நாம இழுத்தோன்னு வைங்க, குர்ஆன் சொல்லு ஒரு நரம்பு தான், நெற்றியினுடைய முன்ரோமம் ஒரு நரம்பை இழுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மனிதர்களுடைய ஆட்டம் எல்லாம் அடங்கிவிடும் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், இரும்பு கோணில் அது மனம் கொன்றுமோ. பழமொழி சொல்லுவார்கள், இரும்பு கோணில் அது மனம் கொன்றுமோ, கரும்பு கோணில் கத்தியும் பிறகுமாகுமா. ஆனால் நரம்பு கோணில் என்ன செய்ய வேண்டும் என்பதாக பழமொழி ஒன்று சொல்லுவார்கள். இரும்பு கோண சின்ன வைங்க, அந்த இரும்பு கோணனான எறும்பு சங்கிலியை போட்டு கூட யானையை கட்டிடலாம். கரும்பு கோணியை சின்ன வைங்க, அது ருசி என்றைக்கும் போவாது. அதை முறித்துதான் என்ன செய்யும், சாடுகளை அதிகமாக எடுக்க முடியும். ஆனால் மனிதனுடைய நரம்பு கோணில் வைத்துக் கொள்ளுங்கள், நரம்பு கொண்டிருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு நரம்பு தான்,
ஒரே ஒரு நரம்பு தான் குர்ஆன் சொல்லுகின்றது. ஒரே ஒரு நரம்பு. அந்த நரம்பு குண்டிருச்சு, வளைஞ்சிருச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. பெருமக்களே, குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, நரம்பு கோலில் முடிந்தது உன்னுடைய வாழ்க்கை. எனவே நீ என்ன செய், வாழ்க்கையிலே பெருமை கொள்ளாது. இப்படித்தான் அபூஜஹில் பெருமை கொண்டான். என்னப்பா தொழுக முகமது, தொழுது என்ன செய்ய போகின்றாய்? செல்வத்தை பெருக்குவதுதான் வரலாறுகளிலே இடம் பிடிக்கும் என்பதாக அபூஜஹில் சொன்னான். பெருமக்களே, தொழுகைக்கு வணக்கத்திற்கு பின்னாடிதான் எல்லா விஷயங்களுமே என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுக் கொடுத்தான். பெருமக்களே, 18 மாதங்கள் தான் அவன் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து சரியாக 18 மாதங்கள். குர்ஆன் சொன்னது, அவருடைய பிடரினுடைய வெட்டி ரோமத்தை நாம் பிடித்து இழுப்போம் என்பதாக சொன்னது. பத்ருடைய களத்திலே பெருமக்களே, எவரவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகும் போது இடையூறு செய்தார்களோ அனைவர்களையும் என்ன செஞ்சான், அட்ரஸ் எல்லாம் ஆகிட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். குர்ஆன்ல சொல்லு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார், இது எதனால ஏற்பட்டது தெரியுமா? சஹாபாக்கள் சொல்லுவார்கள், இந்த பத்ருடைய யுத்தம், இந்த பத்ருடைய வெற்றி இருக்கின்றதே இஸ்லாமியர்களுக்கு முதல் வெற்றி. அந்த வெற்றி இல்லை என்று சொன்னால் நாமெல்லாம் நாங்க முஸ்லீம் என்பதாக சொல்லிக்கொள்ள முடியாது. எங்கெங்கோ எப்படியே இருந்திருப்போம். பெருமக்களே, இதற்கெல்லாம் முழு காரணம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்வார்கள், நஹல் குவத்த ஸலாத்துல் முஃமினீன். இதற்கு முழுக்க காரணம் என்னவென்று சொன்னால், அது மூமினுடைய தொழுகைதான் இந்த பத்ருக்கு வெற்றியை கொடுத்தது என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்வார்கள். பெருமக்களே, எவ்வளவு பெரிய வெற்றி வரட்டும், எவ்வளவு பெரிய வியாபாரங்களாக இருக்கட்டும், உலக ரீதியான அனைத்து காரணங்களுக்கும் முழுமையாக இருப்பது ஒரு மூமினுடைய அடையாளம் தொழுகை என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆனால் இன்னைக்கு இல்லையே, நம்மளிடத்துல இல்லையே. என்னென்ன விஷயங்களோ பேசுகின்றோம். நாம ஒழுங்கா தொழுகிறையா, இது வேற சப்ஜெக்ட். பெருமக்களே, இது அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் உள்ள சப்ஜெக்ட். ஆனா தொழுக வர்றது என்பது இன்றைக்கு பள்ளிகள் எல்லாம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஊரிகளிலும் பள்ளிகள் பிரம்மாண்டமாக இருக்கின்றது. ஆனால் பள்ளியை நிரப்புங்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நிரப்பக்கூடிய மக்கள் இன்றைக்கு காணாமல் போய்விட்டோம். ஏதோ அவசர தேவைக்காக வெளியூர் போய்விட்டோம். அந்தந்த இடத்துல நின்று கொண்டிருக்கின்றோம். அதான் சொல்லப்படுது, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்பதாக அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், இங்கதான் வெற்றி இருக்குது என்பதாக அல்லாஹ் கட்டமைத்த அந்த வார்த்தைக்கு கூட இன்னைக்கு இந்த சமூகம் பெருமக்களே கண்ணியம் கொடுப்பது கிடையாது. யாருக்கும் சொல்லப்படக்கூடிய அழைப்பு என்பது யாருக்கோ சொல்லப்படக்கூடிய அழைப்பு நமக்கில்லை என்பதாக பெருமக்களை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் விளங்க வேண்டும், நம் சமுதாயத்தில் நாம் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நாங்கள் எல்லாம் இஸ்லாமியன் என்பதாக சாட்சி சொல்லியிருக்கின்றோம். இந்த சாட்சி சொன்னவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பள்ளியை நிரப்ப வேண்டும் என்பது, நிரப்ப முடியும் என்பதாக இந்த ஸலாத்தை காண அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் இப்படி குறிப்பான். வகால மூசா அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், ரப்பனா இன்னக ஆதைத ஃபிரௌனு வமலஅஹு ஸீனத்தன் வஅம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. ரப்பே நாங்கள் எல்லாம் வணக்கசாலியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க அந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தொழுகிறவங்க என்ன நோயாளியாக தான் இருக்கிறாங்க. தொழுகையாளியே நினைக்கிறோம். நாமெல்லாம் தொழுகத்தனை செய்கிறோம். நமக்கெல்லாம் அந்த நோய் வரத்தனை செய்யுது. நம்ம தொழுகாதவங்க எவ்வளவோ இருக்கிறாங்க. அல்லாஹ் அள்ளி கொடுக்குறான். நமக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் கிள்ளி போடுறான். இல்லட்டா கிள்ளி போடுறதையும் அல்லாஹ் எடுத்துடுறானே அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம் அல்லவா பெருமக்களே. இதைத்தான் குர்ஆன் பதிவு செய்கின்றது. மூசா சொன்னார், வகால மூசா ரப்பனா யா அல்லாஹ் இன்னக ஆதைத ஃபிரௌன், ஃபிரௌனுக்கு என்னென்னமோ கொடுக்குறியா அல்லாஹ், எவ்வளவு கொடுக்குறா, வமலஅஹு ஸீனத்தன், எவ்வளவு கொடுக்குறா, வாப்பாளன் பொருளாதாரத்தை அடுக்கி கொடுக்கிறார். ஹயாத்தித் துன்யா, இந்த துன்யாவில் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகின்றதோ அத்தனையும் அவனுக்கு அள்ளி கொடுக்கிறாய் ரப்பே. என்னை சார்ந்தவர்கள் நான் உன்னை வணங்குகின்றோம், உன்னை நாங்கள் எல்லாம் வணங்குகின்றோம், தொழுகின்றோம், ஆனால் எங்களுக்கு எதுவுமே கொடுப்பதில்லையே என்பதாக கேட்கும் பொழுது, அரசாட்சியை கொடுத்திருக்கின்றாய், செல்வாக்கை கொடுத்திருக்கின்றாய், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றாய், ஆனால் ஒரு வியாதி அவனுக்கு வந்ததில்லை. குர்ஆன் பதிவு செய்கின்றது பெருமக்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தை, ஒரு வியாதி கூட வந்ததில்லை ஃபிரௌனுக்கு. அல்லாஹ் சொல்றான், நமக்காவது தொழுகிறோம், கால் நொண்டி, கை நொண்டி, சுகர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், கிட்னி ஃபெயிலியர், எல்லாம் தொழுகிறவங்களுக்கு பாருங்க அதிகமா நம்ம இவன் தொழுகிறாங்க, இந்த நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாத்தையும் கொடுத்தான், அல்லாவே இல்லைன்னு சொன்னான். குர்ஆன் பதிவு செய்கின்றது எவ்வளவு விஷயங்கள் இருக்கா. நம்ம கது உஜிபத் அல்லாஹ் சொல்லுவான், கது உஜிபத் ஆபத்துக்குமா மூசாவுக்கு பொறுமையா இருப்பா அல்லாஹ் சொல்லுவான்.
பொறுமையாயிரி. அவரும் அவருடைய சகோதரர் ஆறும் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது உங்களுடைய துவாவை நான் ஏற்றுக்கொள்றேன். அனரப்புக்கும் ஆயிலா அன ரப்புக்கும் ஆயிலா, நான் தான் அல்லான்னு சொல்லல, அவன் அல்லாவோட உயர்ந்தவன் சொன்ன அரபி வார்த்தையில் ஆயிலா அப்படின்னு சொன்னா உயர்ந்தவன். ஷைத்தான் ஷைத்தான் சொல்றமே, ஷைத்தான் கெடுக்கிறான், அவன் ஷைத்தான் ஆயிட்டான் அப்படின்னு பழக்கத்துல சொல்றோம் அல்லவா பெருமக்களே. ஷைத்தான் கூட என்ன சொன்னதில்லை, நான் அல்லான்னு எந்த இடத்துலையுமே சொன்னதில்லை, அல்லாஹ் பதிவு செஞ்சது இல்லை. ஷைத்தான் கூட என்ன சொன்னது இல்லையா, நான் அல்லான்னு சொன்னது. ஆனா ஃபிரௌன் என்ன சொன்னா, அன ரப்புக்கும் ஆயிலா, நான் அல்லாஹ் ரப்புன்னு சொல்லல, ரப்பை விட உயர்ந்தவன், அல்லாவை விட நான் உயர்ந்தவன் என்பதாக சொன்னான். அவனுக்கு தான் அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்தான். ஒரு நோய் வந்தது, ஒரு நோய் வரலடா இன்னைக்கு காலத்துல நம்ம இருக்க முடியுமா பெருமக்களை? அவங்க அப்படிதான் சொன்னாங்க, துவா செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்ன பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, உங்களுடைய துவாவை நான் ஏற்றுக்கிட்டேன். அடுத்து சொன்னா வஹைனா மூசா வஹீஹி, அவருக்கும் அவருடைய சகோதரர் ஹாரூனுக்கும் சொன்னான், வஜஅல், நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னா, மூசாக்கு நோயை கொடுக்கல, ஃபிரௌனுக்கு நோயை கொடுக்கல, அள்ளி அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுடைய துவாவை நான் கபூல் செஞ்சுட்டேன். ஆனா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், அந்த விஷயத்தை சரியாக நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த விஷயம் பெருமக்களே இன்றைக்கு சமூகத்தில் இல்லாமல் போய்விட்டது. வஜஅலு புயூதன் கிப்லத்தன் வஅகீமு ஸலாத், உங்களுடைய வீடுகளில் இல்லங்களில் தொழுகையாளிகளாக நீங்கள் உருவாக்குங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொன்னான். அவங்களுக்கும் என்ன செஞ்சான், அவங்களுடைய சகோதரர் ஹாரூனுக்கும் சொன்னான், உங்களுடைய இல்லங்களை ரப்பை முன்னோக்கக்கூடியவர்களாக நீங்களும் சரி உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் உருவாக்குங்கள் என்பதாக சொன்னான். அப்படி உருவாக்குனீங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன், அவனுக்கு நோயை கொடுக்கலன்னு சொல்றீங்கல்ல, அவனுக்கு பெரிய அழிவு இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். சிந்தனை செஞ்சு பார்க்கணும், வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். ரப்பு என்று சொன்ன அவனை அல்லாஹ் எந்த அளவு ஆக்குனா அப்படின்னு சொன்னா, வாகுரக்குனா அல்லாஹ் சொல்றான், அழித்தோம். எப்படி அழிச்சோம்? வான்தும் தந்துரும், நீங்கள் பார்க்க பார்க்க அவனை கடலிலே நாம் மூழ்க வைத்தோம். வான்தும் தந்துரும், நீங்கள் பார்க்க பார்க்க அந்த ஃபிரௌனை என்ன செஞ்சோம், நைல் நதியிலே மூழ்கடித்தோம் என்பதாக பெருமக்களே ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான். தொழுகையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா அதிகமான விஷயங்கள் குர்ஆனிலே கிட்டத்தட்ட 600 இடங்களில் சொல்லப்படுகிற தொழுகைதான் முக்கியம், தொழுகைதான் முக்கியம் என்பதாக குர்ஆன் அடுக்கடுக்காக சொல்கிறது. ஹதீஸ் கிரந்தங்களை நீங்க எடுத்து பாருங்க, அதிகமான இடங்களிலே தொழுகைதான் இன்னைக்கு எதை கட்டாயம் கடமை என்பதாக குர்ஆன் சொல்லுதோ ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினாலும் இன்னைக்கு இந்த சமூகத்திலே இல்லாமல் ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் 7 வயசு ஆயிட்டா அவர் கடமையே இல்லை, 7 வயசு ஆயிட்டா பள்ளியில தொழுவ சொல்லுங்க, பெண் பிள்ளையா இருந்தா வீட்டில் தொழுவ சொல்லுங்க, 10 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்களை அடிச்சாவும் தொழுவ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தீன் என்பது ஒரு கோட்டை, தொழுகை என்பது ஒரு கோட்டையை போல். பமன் அகாமஹா அகாமுத்தீன், யார் தொழுகையை சரியாக முறையாக கடைபிடிக்கின்றாரோ அவர் இஸ்லாத்தின் கோட்டையை நிலைநிறுத்தி விட்டார். பமன் தரக்கஹா ஃபகத் ஹதமுத்தீன், யார் தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் இஸ்லாத்தையே இடித்து தள்ளிவிட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார். யாராரோ இஸ்லாத்திற்கு எதிராக ஏதேனோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக கூக்குலிடக்கூடிய பெருமக்களை இந்த சமூகம், நீங்களே தொழுகை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை இடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்களே, அப்ப எத்தனை பேர் நம்முடைய மார்க்கத்தை இடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். தொழுகை பத்தி சொன்னா தொழுகை மந்திரம் போருமா பெருமக்களே? அல்லாஹ் நாடுனாத்தான், நாம் நாடாம அல்லாஹ் நாட மாட்டான். ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும், நாம நாடணும், இதை செய்யணும், இதுல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. நாம நாடல அப்படின்னு சொன்னா என்ன செய்யுது, அல்லாஹ்வும் நாட மாட்டான் என்பதுதான் பெருமக்களே ஊர்ஜினமான உண்மை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். எவ்வளவோ நேரங்கள் நம்மை விட்டு பெருமக்களே தவிர்த்து கொண்டு போய்கொண்டே இருக்கின்றது. கடைசியில் ஒரு அவல நிலை என்னவென்று சொன்னால் பெருமக்களே, மூமினுடைய அவல நிலை என்னவென்று சொன்னால், விருப்பம் இல்லாமல் நாம் பள்ளியை விட்டு வெளியே நின்று கொண்டு இருக்கின்றோம், விருப்பம் இல்லாமல் பெண்கள் தொழுகையினுடைய முஸல்லா விட்டு வெளியே நின்று கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அவர் இறந்த பின்னாடி நாம பார்க்கிறோம் அல்லவா, குர்ஆன்ல நீங்க பார்க்க வேண்டாம், ஹதீஸ்ல பார்க்க வேண்டாம், அன்றாட வாழ்க்கையில நீங்க பாருங்க, வாழ்க்கையில் அவர் தொழுகையே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சிருப்பார். பள்ளிவாசல் பக்கமே நான் வரமாட்டேன், தொழுகிறவங்க எல்லாம் ஏளனமாக பேசுவார். ஆனா மூத்தா போயிட்டு வைங்க, மூத்தா ஹயாத்தோட இருக்கும்போது வந்துட்டாவே அல்லாஹ் சிரிப்பா இருப்போம். மூத்தா போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்போ துடிக்க முடியாது பெருமக்களே, துடிக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை தவிர மற்ற எல்லா ஜனாசாவுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள், சீக்கிரமாக விரைவாக ஜனாசாவை எடுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன்
நல்ல ஜனாசாவாக இருந்தது என்று சொன்னால் சந்தோஷமாக என்னை விரைவாக கபருக்கு கொண்டு செல்லுங்கள் என்பதாக சொல்லும். கெடுதியான ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், விரைவாக என்னை கொண்டு செல்லுங்கள், எனக்கு வேதனை செய்யப்படுகின்றது. இந்த வார்த்தையை மனித இனத்தை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளும் கேட்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு பள்ளியிலும் போர்டு போட்டிருப்பார்கள், உங்களுக்கு தொழுகை நடப்பதற்கு முன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக ஒரு வார்த்தையை பதிவு செய்து வைத்திருப்பார்கள். பெருமக்களே, அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக நாம் ஆகிவிடக்கூடாது. எப்படிப்பட்ட தொழுகைகளாக நமக்கு அடுத்தவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, தொழுகைக்காணி நின்றக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பெருமக்களே, நாம் மனதாக விருப்பத்தோடு சந்தோஷமான முறையில் அல்லாஹ்விடத்திலே சஜிதா செய்ய வேண்டும் சொன்னால் நம்மை நாளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மரணித்தோம் என்று சொன்னால் தூக்கி வரும் பொழுது அந்த ஜனாசா சந்தோஷத்துடன் வந்து பள்ளியிலே அமர்ந்திருக்கும், படுத்து கிடக்கும். சந்தோஷமான முறையில் அவருக்கு ஜனாசா தொழுகை வைக்கப்படும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மோமினுடைய அவல நிலை எவ்வாறு ஆகும் என்பதை சொல்ல வேண்டிய வார்த்தை இல்லை. பெருமக்களே, குர்ஆனும் ஹதீஸுடைய நெடுவிலும் பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத் வரையில் தொழுகை விடாத மனிதர்களாக, ஆண்களாக பெண்களாக நம்மை உருவாக்கி கொடுப்பானாக. 10 நிமிட வேலை, உலகத்திலே 10 மணி நேரம் வேலை பார்க்கின்ற ஒரு ஆபீஸிலே, ஒரு ஸ்கூலிலே, ஒரு காலேஜிலே, ஒரு வியாபாரங்களிலே ஓடி அலைகிறோம் இந்த குடும்பத்திற்காக வேண்டிய பெருமக்களே. ஆனால் 10 நிமிடங்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு அவன் கொடுக்கக்கூடிய டைம், அவன் பிக்சல் பண்ணக்கூடிய டயத்தை பாருங்க. இந்த வாட்சில் கூட ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்தை போட்டிருப்பாங்க, என்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நேரம் குறிப்பிட்டிருந்தாங்களா, நீங்க வந்து தொழுதுட்டு போய்கிட்டே இருக்கீங்க, பள்ளியிலே கிடங்கு அப்படின்னு சொல்லி கூட எந்த வார்த்தையுமே பெருமக்களே அல்லாஹ்வுடைய வசனம் இல்லை. நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க பறந்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. பறந்துருங்க, உங்க வியாபாரமா இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ பறந்துருங்க. ஆனால் அந்த 10 நிமிடங்கள் எனக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும் என்பதால் அல்லாஹ் கட்டமைக்கிறான். உடலை கொடுத்தவன், கண்ணை கொடுத்தவன், காதை கொடுத்தவன், முடங்களாக நொண்டிகளாக ஆக்காமல் பெருமக்களை நம்மை எல்லாம் சுகமாக வாழ வைத்திருக்கின்றான். அந்த சுகத்திற்காகவே நன்றி செய்யவில்லை என்று சொன்னால் நாம் என்ன பெருமக்களை, இஸ்லாமிய சமூகம் அந்த முஸ்லிம் என்பதாக சொல்லிக் கொள்வதில் கேவலமானவர்கள் என்பதை தான் பெருமக்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், விளங்க வேண்டும். ஆகவே அல்லாஹ் சொன்ன வார்த்தையை சொன்ன நாவிற்கும் கேட்ட செவிகளுக்கும் அதை அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.